ஈரானில் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதால் ஈரானில் நீடிக்கிறது பதற்றம். ஈரானை தற்காலிகமாக வழிநடத்த அதிபர் மசூத் பெசஷ்கியான் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, ஈரான்ல உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை அடுத்தடுத்து என்ன நடக்கிறது? நாட்டை யார் வழிநடத்த போகிறார்? அங்கிருக்கும் சூழல் என்ன? அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது? காமேனி பத்திரமாக இருக்கிறார் என ஆரம்ப கட்டத்திலே ஈரான் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இருவருமே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஆரம்ப கட்ட தாக்குதல்களிலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஈரான் உறுதி செய்யாத நிலையில் தற்போது பல்வேறு முக்கிய அம்சங்கள் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது மறைமுகமாக உறுதியாகிறது. ஒன்று, பல்வேறு நாடுகளில் உள்ள ஈரான் தூதரகங்களில் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஈரான் தலைநகரான டெஹரானில் 2 விதமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு புறம் காமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு சாலைகளிலே மக்கள் ஊர்வலம் வருகிறார்கள். இன்னொரு புறம் காமேனி மரணமடைந்து விட்டார் என பலர் அவருக்கு எதிராக இருந்தவர்கள் கொண்டாடுவதாகவும் பல்வேறு காணொளிகள் சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் காமேனிக்கு அடுத்தபடியாக அவரது இடத்திலே அவரது மகன் முஸ்தபா வருவார் எனவும், தற்போது ஈரான் அரசை வழிநடத்துவதற்காக ஒரு உச்சபட்ச குழு ஒன்று அமைக்கப்படுகிறது எனவும், அந்த உயர்மட்ட குழுவின் தலைவராக நீங்கள் சொன்னது போல மசூத் பெசஷ்கியான் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் காமேனி இறந்து விட்டதால் அடுத்தடுத்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகின்றன என்பதை உறுதி செய்கிறது. ஆகவே ஈரான் நேரடியாக அறிவிப்பு வெளியிடாவிட்டாலும் மறைமுகமாக இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆரம்ப கட்டத்திலேயே அவர் தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அத்துடன் ஈரான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவேதான் தற்போது தினம் கொண்டு ஈரான் அருகில் உள்ள நாடுகளில், குறிப்பாக எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்க ராணுவ முகாம்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. துபாயிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, பஹ்ரைனிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, தோஹா போன்ற இடங்களும் ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றன. இப்படி அந்த பகுதி முழுவதுமே தற்போது பதட்டம் நீடிக்கிறது. அங்குள்ள விமான நிலையங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன. அதாவது ஈரான் முதல் இஸ்ரேல் வரை அந்த பகுதி முழுவதுமே தற்போது விமான போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லை, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ தாக்கலாம் என்பதால் விமானங்கள் இயக்கப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் கடும் பதட்டம் நிலவுகிறது. கச்சா எண்ணெயின் விலை கிடுகிடுவென உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே இந்த பகுதியிலே உள்ள நாடுகளில், குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத், UAE போன்ற நாடுகளிலே இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிப்பதால் அவர்கள் பத்திரமாக இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் தாயகம் திரும்ப முடியுமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் தற்போது காமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதன் காரணமாக இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் என கருதப்படுகிறது. அதற்கான அனைத்து அறிகுறிகளும் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக காணப்படுகின்றன. வேதவள்ளி, ஈரான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? ஏன்னா முழு வீச்சில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரானுடைய ராணுவமான IRGC தெரிவித்திருக்கிறதே, அவர்கள் என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது இது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல், அமெரிக்கா ஈரான் மீது நடத்தும் தாக்குதல், இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து இஸ்ரேல் பதிலடி என்று அல்லாமல் அருகில் உள்ள நாடுகள், அதாவது ஈரான் ஏவுகணைகளால் எந்த நாடுகளை தாக்க முடியுமோ அந்த நாடுகளை எல்லாம் தாக்குவதற்காக ஈரான் திட்டமிட்டிருக்கிறது. அதாவது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக இருப்பதாக கருதப்படுகிறது. அதே போலவே கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல்வேறு விதங்களிலே செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஈரான் கடும் சினத்தில் உள்ளது. ஆகவேதான் அந்த நாடுகளை தாக்க முற்படுகிறது. இதன் காரணமாகத்தான் துபாயிலே ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல், அதே போல பஹ்ரைன், தோஹா போன்ற பல்வேறு இடங்களிலே தாக்குதல் என தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே
இஸ்ரேலை தாக்குவதோடு அருகில் உள்ள இஸ்ரேலுக்கு துணையாகவோ அல்லது அமெரிக்காவுக்கு துணையாகவோ எந்தெந்த நாடுகள் செயல்படுகிறார்கள் என கருதப்படுகிறதோ அந்த நாடுகளை எல்லாம் தாக்கும் நடவடிக்கையிலே ஈரான் ஈடுபட்டிருக்கிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் ஷாஹித் ட்ரோன்கள் போன்றவை ஈரானிடம் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன எனவும் அதன் மூலமாக அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்க முயற்சி செய்யலாம் எனவும் கருதப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஹவுதி தீவிரவாத அமைப்புகள் மற்றும் ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் மூலமாக ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ தளங்கள், ராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றை தாக்குவதற்கு முயற்சி செய்யலாம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்து அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் உள்ளவர்கள் பத்திரமாக இருக்கவும், ராணுவத்தில் அல்லாதோர் அங்கிருந்து வெளியேறவும் ஏற்கனவே அறிவுரை அளித்திருந்தது. இதே அறிவுரை தான் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் பின்பற்றி வருகின்றன. வேதவழி, அடுத்த கட்ட தகவல்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.